வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனில் கால் வைத்த முதல் மனிதனான நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி தாங்க சொல்ல போறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்கால ஒஹியோ மாகாணத்துல 1930 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பிறந்தவருங்க. விமானம் ஓட்டுதல், விஞ்ஞானம் இதுலதான் அவர் உயர்கல்வி கற்றிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1949 முதல் 3 வருஷம் கடற்படையில பணியாற்றி இருந்திருக்காரு. இதை தொடர்ந்துதான் அவர் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல சேர்ந்திருந்திருக்காரு. அமெரிக்கா பறக்க விட்ட ஜெமினி 5, அப்போலோ 8 இந்த விண்வெளி ஓடங்கள் எல்லாம் அவர் பணியாற்றி இருந்திருக்காருங்க. நிலாவுக்கு மனிதனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முடிவு செஞ்சப்போ அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காரு நீல் ஆம்ஸ்ட்ராங். 1969 அமெரிக்காவால் நிலாவுக்கு அனுப்பப்பட்ட அப்போலோ 11 அப்படின்ற ஓடத்தை ஓட்டிட்டு போனவங்க யார் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் ஆல்ட்ரினும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி கிளம்பின இந்த விண்வெளி ஓடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி சந்திரன்ல இறங்கி இருந்திருக்குங்க. நிலாவில இறங்குற வாய்ப்பு முதல்ல யாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா எட்வின் ஆல்ட்ரினுக்கு தான் கிடைச்சிருந்திருக்கு. அவர் கொஞ்சம் தயங்கினதுனால நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய காலை நிலாவில் பதித்தார். இதன் மூலமாக சந்திரனில் கால் வைத்த முதல் மனிதன் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க புகழப்படுறாருங்க நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் கிட்டத்தட்ட 21 மணி நேரமும் 36 நிமிஷங்களும் அங்க செலவு பண்ணிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. பல கற்களையும் அங்கு சேகரிச்சிருக்காங்க. ஜூலை மாதம் 24ஆம் தேதி பூமிக்கு திரும்பி இருந்திருக்காங்க. திரும்பி வந்து இவங்களுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி நிலாவில கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் பணி நிறைவு அடைந்து அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காரு. இப்படி பேராசிரியராக 1979 வரைக்கும் பணியாற்றிய நீல் ஆம்ஸ்ட்ராங் 2012 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மறைஞ்சிருந்திருக்காரு. நிலாவுக்கு மனிதன் போனானா இல்லையா அப்படிங்கிற டிபேட் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் வரலாற்றுல நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சந்திரனில் கால் பதித்த முதல் மனிதன் அப்படிங்கிற பேரோட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.